ஒருத்தர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன இருக்கணும், என்ன விதமான சான்றிதழ்கள்லாம் அவருக்கு வேணும்? ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய இடத்துல ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாலே 500 ரூபாய் பணம் கட்டி தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னா 500 ரூபாய் கட்டினீங்கன்னா பேன் கார்டு எடுத்துடலாம். அந்த பேன் கார்டு கொடுக்குறப்பே உங்களை பற்றின எல்லா விஷயத்தையுமே அதை கொடுத்துருவீங்க பேன் கார்டு கொடுக்கும்போது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பேடா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குங்க. அது என்ன? APEDA, அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் ஃபுட்டோட அந்த ஏஜென்சியோட சர்டிஃபிகேட். ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாங்க. அந்த GST சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களோட பேர், உங்களுடைய சிட்டா அடங்கல் எங்கே இருக்கோ அதை வச்சு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ரொம்ப எளிமையான சர்டிஃபிகேட், ஆன்லைனில் வாங்கிடலாம். மூணாவது வந்து IEC கோடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு. அது வந்து DGFTன்னு ஒரு நிறுவனம் இருக்குங்க. அதுவும் ஆன்லைனில் இதை கொடுத்தீங்கனாலே அதை கொடுத்துருவாங்க. ஆன்லைன்லே எங்கேயும் போக வேணாம், வீட்டில் உட்காந்து அல்லது உங்களோட சேவா சென்டர், சேவை மையம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போனால் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து FSSAI உணவு சான்றிதழ் சர்டிஃபிகேட். அதுவுமே இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அது கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய பழாவை வெட்டாமல் ஒரு பழமும் வெட்டி ஒரு பழமும் அதோடைய சுளையை எடுத்துகிட்டு போய் சென்னையில் அம்பத்தூரில் SGS அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனியில் கொடுத்தீங்கன்னா அந்த பழத்தை வெளியிலேருந்து பார்த்து ஆய்வு பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பலாச்சொலையை ஆய்வு பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள பால் வரக்கூடிய வெரைட்டினா பாலை ஆய்வு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பழத்தில் மொத்த சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குது, அமிலத்தன்மை எவ்வளோ இருக்குது, சர்க்கரைக்கும் அமிலத்திற்கும் இடையிலான விகிதாச்சாரம் என்ன இருக்குது, அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. அது பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே வெளியில் யார் கேட்டாலும் எப்படி கேட்பாங்க? இப்போ ஜெர்மனிலேருந்து உங்கள் பலாப்பழத்தை கேட்குறாங்க. எப்படி கேட்பாங்க? சார் உங்கள் TSS எவ்வளோ? TSS அப்படின்னா மொத்த சர்க்கரையோட அளவு. TA அப்படின்னா அதில் இருக்க அமிலத்தோட அளவு. இதோட விகிதாச்சாரம் எவ்வளோங்க அப்படின்னு ஒரு நம்பர் கேட்பாங்க. 100 இருந்தாலே பெருசுங்க. இந்த பன்ருட்டியை பொறுத்தளவில் இதோட அளவு வந்து 183. இது புதுக்கோட்டை வந்து 168, திண்டுக்கலை பொறுத்தளவில் 140, அதை ஒட்டி கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா 130லேருந்து 150 வரையிலும். நமக்கு சர்வசாதாரணமாக 180 இருக்குது. ஸோ இந்த 180 இருக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கனாலே 10 பழம் அனுப்புங்க, அப்படி 10 லோடு அனுப்புங்க, 10 கன்சைன்மெண்ட் அனுப்புங்க. போன வருடத்தில் இந்தியாவிலேருந்து போன பலாவோட கன்சைன்மெண்ட் பெட்டிகளோட எண்ணிக்கை 3198 பெட்டி போயிருக்கு. அதில் நம்மளுடைய தமிழ்நாட்டோட பெட்டி எவ்வளோ அப்படின்னு, அதாவது தமிழ்நாட்டோட ஏற்றுமதியாளரோட பெட்டி எவ்வளோ அப்படின்னா 410. ஆனால் நம்ம பொருளை வாங்கிட்டு போய் கேரளாக்காரங்க ஏற்றுனது எவ்வளோ? மிச்சது எல்லாமே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வீடுகளில் வச்சு உங்களுடைய பலாவை விற்பனை பண்ணுறதா இருந்தாலோ, பலாவை அல்லது பலாக்காயா சின்ன பலாக்காயா கொடுக்குறதா இருந்தாலோ 2. மூணாவது அதோடைய மதிப்பு கூட்டு பொருள்கள், சிப்ஸாக இருக்கட்டும் அல்லது ஜாமாக இருக்கட்டும் அல்லது அதிலிருந்து வரக்கூடிய தேனாக இருக்கட்டும் அல்லது அதிலிருந்து வரக்கூடிய கூழ், ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கூழ் எதுவாக இருக்கட்டும், இதை நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. பண்ணுறதுக்கு மனசில் ஒரு தைரியம் இல்லை, நான் ஆரம்பத்தில் இன்னொருத்தர் வழியாக பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கேரளாவில் திருவனந்தபுரம், முக்கியமாக கொச்சினில், கேலிக்கட்டில் இதை ஏற்றுமதி பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட கொடுங்க. நான் திருப்பி சொல்கிறேங்க, நீங்கள் சிப்ஸு பண்ணுனா வீட்டிலே உட்காந்து வீட்டில் வடை சட்டியில் வறுத்து சிப்ஸு பண்ணிங்கன்னா இந்த பொருளை நீங்கள் கேரளாவில் இருக்கவங்கள்ட்ட போய் முன்னாடி பேசிட்டு வந்துட்டு உங்கள் பொருளை அங்கே கொடுத்துருங்க. அந்த வேலையை செய்வோம். அதுக்கடுத்து எந்தெந்த நாடுகளில் தேவைப்படுது அப்படிங்கிற விபரத்தை நான் ஒரு காரியம் செய்கிறேங்க. யாரெல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கு தேவை, எவ்வளோ பொருள் தேவை, அது எந்த வெப்சைட்டில் கிடைக்கிது, அது எல்லாத்தையுமே கோபி கிருஷ்ணாட்ட கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. அல்லது தனிப்பட்ட முறையில் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லது எங்கே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறமோ
நினைக்கிறீங்களோ நான் அந்த முகவரியை தரேன், நீங்கள் போய் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, நம்ம ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஊரில் என்னுடைய பொருள் நல்ல பொருள்னு மார்த்தட்டிகிட்டு இருக்கோம்.